வெறும் 20% பேரால தான் ஆன்ஸர் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்ப்போம் நீங்க ஆன்ஸர் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஒரு நாள் ஜெனிஃபர்ட்ட வந்து ஒருத்தவங்க உங்க தம்பி லவ் பண்றான் ஒரு பொண்ண அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இவங்களும் கோவமா போயிட்டு அவங்க தம்பிட்ட நீ ஒரு பொண்ண லவ் பண்றியாமே அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அவனும் என்ன சொல்றான்னா, எந்த புள்ளையும் லவ் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாரி கேஷுவலா சொல்லிடுறான். பட் இவங்களுக்கும் சந்தேகம். என்ன பண்றான்னு யோசிக்கும்போது ஒரு நாள் அவங்க தம்பி நல்லா டிப் டாப்பா கிளம்பி வெளியில போறான். சரி இவங்களும் எங்க தான் போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போறாங்க. பார்த்தா அவங்க தம்பி ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணோட உட்கார்ந்து பேசிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட ஃபேஸ் ஒழுங்காவே தெரியல. தம்பியுமே அங்கேருந்து கிளம்ப போறான். அவங்க தம்பி அங்க பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. அவங்க தம்பி அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சரி யார் தான் அந்த பொண்ணுன்னு பார்க்கலான்ட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. சரி இந்த வீடியோல இருக்க டீட்டெயில்ஸ வச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்க கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்ஸர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, கங்ராட்ஸ். ஏன்னா அந்த வீடியோல நீங்களே பார்த்தீங்கன்னா, உங்க தம்பி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பேண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கும். மத்த எல்லாருக்கும் ரைட் சைட்ல இருக்கு. பட் அந்த சென்டர்ல இருக்க பி பொண்ணோட பேண்ட் மட்டும் தான் ரைட் சைட்ல இருக்கு. பாய்.